பொதுவாகவே ரிஷப லக்னத்திற்கு சனி வந்து 6ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெறுவது என்பது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சனி தசை முடிந்து எப்போது அவருக்கு புதன் தசை தொடங்கியதோ புதன் தசை கடுமையான போராட்டங்களை கொடுக்குது. ஆனால் ரிஷப லக்னத்திற்கு புதன் வந்து யோகர் தானே, ஏன் பெரிய நன்மைகளை அளிக்க முடியலை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 2க்கும் 5 கூடிய தனாதிபதி, 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் இடத்துல இருக்காரு. புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக தான் இருக்காரு. ஆயினும் எதனால புதன் வந்து பெரிய பலம், புதன் தசையிலிருந்து அவருக்கு போராட்டம் ஆரம்பிச்சது. அவருடைய அதாவது அந்த முதலமைச்சர் பதவி முடியக்கூடிய அமைப்பு வருது பாருங்க. அந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு வருடத்திலிருந்து அவர் கடுமையான போராட்டங்கள் தொடங்கியது. காரணம் என்ன? புதன் தசையினுடைய தொடக்கம். எதனால இந்த அமைப்பு ஏற்படுது? புதனை எந்த நிலையிலும் செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா புதனை செவ்வாய் பார்க்கும்போது புதன் அங்கே பாவத்துவம், கடுமையான பாவத்தை அடைகின்றார். 2ஆம் வீட்டிற்கு அவர் 9ல் இருக்கார், ஓகே தான். ஆனால் தன்னுடைய பூர்வ புண்ணியம், தன்னுடைய அதிர்ஷ்டம் என்கின்ற இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே மறைவது என்பது வலிமையான அமைப்பு, அது தராது. அப்போ இன்னொன்று, செவ்வாயினுடைய பார்வையும் புதன் வாங்குவது என்பது சிறப்பான அமைப்பு இல்லை. அதனால தான் கடந்த காலங்கள் அளவில் வரக்கூடிய காலங்கள் இருக்குமா என்றால் அதற்கு பெரிய அளவில் நம்ம ஒரு வலிமையாக சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்ன? புதன் பாவத்துவம் அடைந்தது தான். அது கோச்சார ரீதியாக ஜனனகால எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஜனனகால தசாபுத்தியை பார்க்கிறோம், அதே நேரத்தில் கோச்சாரமும் நம்ம பார்க்கணும். ஜனனகாலத்தில் உள்ள கிரகத்தின் மீது கோச்சார பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிறதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் மீது தற்போது மீனத்துக்கு மார்ச் 29, 2025 மீனத்துக்கு சனி பயிற்சி ஆயிட்டார். அப்ப மீனத்துக்கு சனி பயிற்சியானவர் எதன் மீது பயணிக்கின்றார்? அந்த சூரியன் அந்த சுக்கிரன் மீது பயணிக்கின்றார். அந்த சுக்கிரன் யாரு? ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி. லக்னாதிபதியின் மீது சனி பயணிக்கும் போது நம்மளுடைய முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகளே என்ன ஆகும்? சரியான முடிவுகளை நம்ம எடுப்பதில் தடுமாற்றத்தை நம்ம வந்து அடையக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதியின் மீது சனி பயணிக்கின்றார் என்ற ஒரு பாயிண்ட். இன்னொன்று, சூரியன் மீது சனி, கோச்சார ரீதியாக சூரியன் மீது சூரியன் யாருங்க? அரசாங்க வழி ஆதரவு, அரசியல்ல உச்ச பதவி, இது போன்ற ஒரு பதவியை அடையணும் அப்படின்னா அதன் மீது சனி அமரும் போது அந்த பதவியை அடைவதற்கான கடுமையான ஒரு தடை, தாமதத்தை, போராட்டத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அமைப்புல தான் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகம் இந்த காலகட்டத்தில், கடந்த காலங்கள் சிறப்பாக இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆயினும் தற்போது காலகட்டத்தில் பெரிய அளவில் வலிமையாக இருக்கின்றதா என்றால் வலிமையாக இல்லை என்றுதான் சொல்ல முடியுது. கூட்டணி என்பது ஓரளவுக்கு இந்த திரு எடப்பாடி ஐயா அவர்களை பலப்படுத்தும் என்று சொல்ல முடிய அபரிவிதமான பலனை, மிகப்பெரிய உச்ச பலனை தருமா என்றால் அது வந்து கேள்விக்குறிதாங்க. இருப்பினும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியானது அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. கூட்டணி அமைக்கும் போதுதான் ஓரளவுக்காவது பலம் பொருந்திய அளவில் இந்த அலையன்ஸ் ஆனது வரும் என்று சொல்லலாங்க.